Alhamdulillah, Ashhadu an la ilaha illallah wahdahu la sharik lahu. Praise be to God, there is no other God beside him. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. The one who created the mind, the heart and the soul and gave us ability to reflect and choose. He is the one who knows what is hidden in the depths of our hearts and the secrets we whisper to ourselves. புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அவர்தான் நம்மளுக்கு மூளை, நம்ம மனசு, நம்ம ஆன்மா, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு எபிலிட்டியை கொடுத்துருக்காங்க, ஒரு செயலை. அது என்னன்னா, அல்லாஹ்வோட அத்தாட்சியை பார்த்து நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு. அவர் தான் நம்ம ஆள் மனசில் இருக்கிற எண்ணங்களை அறிஞ்சிருக்கிறவங்களாக இருக்காங்க. நம்மளுக்குள்ளேயே கிசுகிசுக்கிற ரகசியங்களையும் அவர் தான் அறிஞ்சிக்கிறவங்களாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ், டுடேஸ் சப்ஜெக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு தாட்ஸ் ஷேப் யுவர் டெஸ்டினி. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல், இது எப்படி நம்மளோட விதியை தீர்மானிக்குது அப்படிங்கிறத பற்றி. சூரா 33 verse 54. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெதர் யூ டிக்ளேர் எ திங் ஆர் கீப் இட் ஹிடன், காட் இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் திங்ஸ், அவேர் ஆஃப் ஆல் திங்ஸ். நம்ம வெளியில் நம்ம டிக்ளேர் பண்ணாலும், வெளியில் சொன்னாலும் சரி, இல்லை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களாக இருக்காங்க. சூரா 33 வசனம் 54 இது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. த cloud within, understanding thoughts as seed of destiny. Today's world we talk about cloud like iCloud or many virtual storage. We talk about the virtual space where the data is stored, accessed and shared. But in Quran, God says about this powerful cloud called thoughts and intentions stored inside us. Surah 20 verse 7. He knows the secret and what is even more hidden. Our thoughts are like data in a cloud. What we think, believe, imagine is silently shaping our decisions, character and destiny. Whatever we are thinking, it is stored like a cloud, and those data is what accessed in our day-to-day life. Directly or indirectly, we will be following that only, and that is what shaping our destiny, our thinking, our character, everything. இப்போ உள்ள இந்த சயின்ஸ் இதில் நம்ம டேட்டா ஸ்டோரேஜ், க்ளவுட் ஸ்டோரேஜ் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஐக்ளவுடு, இந்த மாதிரி விர்ச்சுவல் ஸ்டோரேஜை பற்றி அல்லாஹ் குரானில் நம்மளோட எண்ணங்கள் அது எப்படி நம்மளுக்கு ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி இருந்துக்கிட்டு, எப்படி நம்மளோட செயலை, நம்மளோட திங்கிங்கை, நம்மளோட கேரக்டரை எப்படிலாம் அது மாற்றுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றும். நம்மளுக்கு ஒரு கெட்ட எண்ணம் ஒன்று வந்துருச்சுன்னா உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதையே அந்த திங்கிங்கை நம்ம ப்ரோலாங் பண்ணும்போது, அதுபடி நம்ம நகரும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுபடி நம்மளோட கேரக்டரு, நம்மளோட பேச்சிலேருந்து நம்ம எப்படி இன்னொரு ஆளை அணுகிறோம், இன்னொரு ஆள்கிட்ட என்னென்ன எப்படி நம்ம பேசுகிறோங்கிறத பொறுத்து கூட எல்லாமே மாறக்கூடியதாக இருக்குது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு, என்ன தாட்ஸை நம்ம பிரெயினில் ஃபீட் பண்ணுறோம், எந்த விஷயங்களை நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணுறோம், எந்த விஷயங்களில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், அதை பொறுத்து தான் நம்மளோட விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். சூரா 20 வசனம் 7 நல்லா சொல்கிறாங்க. ரகசியங்களை அல்லாஹ் அறிஞ்சிருக்காங்க. ஈவன் மோர் ஹிடன், நம்ம மனசில், ஆள் மனசில் என்னத்தை நம்ம ஒழிச்சு வச்சுருந்தாலும் அது அல்லாஹ் அறிகிறாங்களா இருக்காங்க. இது என்னென்னா, இது எல்லாமே தாட்ஸ் தான், நம்மளோட எண்ணங்கள் தான். இப்போ ஒரு ஆளை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறதோ, இல்லை மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்கள் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா, அதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு விதை எப்படி பெரிய ஆலமரமாகுதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கேரக்டரை மாற்றக்கூடியதாக இருக்குது. ஸோ we need to be very careful on what we feed in our thoughts. We need to choose what is correct, and only that is what we need to pick up, because any bad thoughts or behavior will be like a seed. Slowly it will grow and
become a big tree. Like that, we need to be very careful on what we feed. And also God says that Surah 20 verse 7, He knows all the secrets, and what is more hidden, what is deep inside our hearts, what is hidden, that also God knows. So we need to be very careful on that. Even how thoughts can shape our brain and life. As per this modern neuroscience, every thought is like creating a neural activity in our brain. Repeated thoughts create neural pathways like highways in the brain. This is called neuroplasticity. Neuroplasticity. Your brain rewires itself based on your thoughts. This one proven by today's modern science that whatever we think, our thoughts creating neural activity, and it creates the pathways, and based on that our behavior automatically changes. இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸில் இந்த மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸில் சொல்கிறாங்க, நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு புது ஒரு ஆக்ஷனை உருவாக்குது மூளைக்குள்ளே. அது வந்து மூளையே தனக்குள்ளேயே அதை வந்து கனெக்ட் பண்ணிக்குது, வயரை புதுசாக உருவாக்கிக்குது. நம்ம ரிப்பீட்டடாக அந்த விஷயங்களை பற்றியே இல்லை அந்த செயலை செய்யும் போது அது வந்து ஒரு ஹைவே மாதிரி மாறிடுது. அதுலேயே நம்ம அதிகமான திங்கிங் அதில் போகும்போது எப்படி வந்து ஒரு சின்ன ஓடை வந்து பெரிய ரிவராக மாறுதோ அந்த மாதிரி அதில் அதிகமான ஃப்ளோ அதை பற்றின திங்கிங் வரும்போது அதுபடி நம்மளோட செயல்களும் மாறுது அப்படின்னு சயின்ஸ் படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இது எதனால் சொல்கிறேன்னா, நம்மளோட தாட்ஸை எப்படி வரும், எண்ணங்கள் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம எந்த விஷயத்தை அணுகிறோம், எந்த விஷயத்தை கேட்குறோம், எதை பார்க்குறோம், அதை பற்றி தான் நம்மளோட எண்ணங்களும் அதை சார்ந்து தான் இருக்குது. நம்ம எத்தனையோ கெட்ட விஷயங்களை கடந்து போயிடுவோம், 1-2 நம்ம மனசில் பதிகிறது, அது வந்து ஒரு தப்பான ஒரு ஆளாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றக்கூடியதாக இருக்குது. அதில் நம்ம இன்ஷால்லா கவனமாக இருக்கணும். In our day-to-day life, we across so many things, so many bad things also we come across. Most of them we reject or we turn away. But if any one or two attract us and goes inside our heart and in our thoughts, and we start to think about it, then slowly we are giving the way for our doing wrong things. So inshallah we need to be careful on what we choose and what we see and reflect. Also, people with regular practice of gratitude and positive thoughts have better mental health, stronger immunity, better decision making. And this is also proven by science that people with gratitude and think of positive things, they have better mental health, strong immunity, and better in the decision making. So this is what God says in Surah 13 verse 11. God does not change the condition of a people unless they change what is in themselves. Unless they decide to change themselves, nothing will be changed. Likewise, if we change our thoughts towards good, and whatever happening to us will also turn good. இப்போ யார் வந்து கொஞ்சம் ஒரு நன்றி உடையவர்களாக இருக்காங்க, இல்லை வந்து நல்ல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களை பற்றியே பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரியான மக்களுக்கு என்னன்னா, மூளை சரியான நல்ல மென்டல் ஹெல்த் இருக்குது, சரியாக செயல்படுது. ஈவன் வந்து ஒரு நோய் எதிர்ப்புலேருந்து நல்ல சக்தி கொடுக்குது. பெட்டர் இம்யூனிட்டி, ஸ்ட்ராங்கர் இம்யூனிட்டி, அண்டு பெட்டர் இன் டிசிஷன் மேக்கிங். ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து சிறந்தவங்களாக இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா, ஒரு ஆளை பற்றி நிறையா பேரை வச்சு ஸ்டடி பண்ணி அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. சூரா 13 வசனம் 11 அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்களாக உங்களை மாற்றிக்காத வரைக்கும் எந்த விஷயமும் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறதையும் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மள்கிட்ட உள்ள மைனஸ் என்னான்னு நம்மளே உணர்வோம். அதை வந்து நம்மளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் ஆக்கிக்கிட்டோம்னாக்கா நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும். சூரா 11 verse 5. He is fully aware of everything the minds harbor. If you and Surah 2 verse 225 and Surah 2 verse 284. If you harbor a good intention, God will reward you.
So whatever good, even the good intentions also God is rewarding us. If we think of something good and something better for someone, even for that God knows that we are thinking and we are having such good intention, and God is rewarding us. That is what God says in this verse. சூரா 11:5 அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம மூளையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோங்கிறத அல்லாஹ் அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சூரா 2:225 சூரா 2:284 ஈவன் ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்டிருந்தால் கூட அதுக்கு அல்லாஹ் ரிவார்டு கொடுக்குறேன். ஈவன் ஒரு இஃப் யூ ஹார்பர் எ குட் இன்டென்ஷன் காட் வில் ரிவார்ட் யூ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளை பற்றி நம்ம ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நம்ம நினைக்கும் போது அல்லாஹ் வந்து அதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறேன். ஈவன் அதை நீங்கள் செயல்படுத்த முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நல்ல எண்ணத்தை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அதுக்கான ரிவார்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹவு அவர் இன்னர் வேர்ல்டு ஷேப்ஸ் அவர் அவுட்டர் வேர்ல்டு. தாட்ஸ் பிகம் எமோஷன், எமோஷன் பிகம் ஆக்ஷன், action become a habit, and habit becomes our destiny. If we think deep on these points, we will feel that this is what so far how we have changed, how the small thoughts in our brain slowly taken us and shaped our destiny. இப்போ இது ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒரு எண்ணம் தான் வந்து நம்மளோட எமோஷனாக மாறுது. எமோஷன்னா அந்த விஷயத்து மேலே ஒரு பற்றோ ஒரு ஈர்ப்போ அந்த மாதிரி மாறுது. அதுலேருந்து தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட செயல், நம்ம ஃபிசிக்கலாக அந்த விஷயத்தை போய் செய்கிறபடி மாறுது. அந்த ஆக்ஷன் நம்மளுக்கு ஒரு பழக்கமாகிடுது. அப்புறம் அந்த பழக்கம் தான் நம்மளுக்கு டெஸ்டினியாக மாறுது. இதோட தொடக்கம் எங்கேன்னு பார்த்தாக்கா, ஒரு சின்னதாக ஒரு எண்ணமாக நம்ம மனசில் தோணுனதோ, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு பார்த்தோ இல்லை எதுலேயோ படித்தோ ஏதோ ஒரு வகையில் அந்த எண்ணம் தோணுது தான் இவ்வளோ நம்மளோட டெஸ்டினியாகவே மாறுது. டெஸ்டினி நம்மளோட விதியாகவே, நம்மளோட செயலாகவே மாறுது. இன்றைக்கி நம்ம இந்த நிலைமை இப்படி இருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தாக்கா எப்பயோ நம்ம நினச்சிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோன்னா, நம்ம சின்ன பிள்ளையில் எப்பயோ நம்ம நினச்சிருப்போம் ஐடியில் படித்தாக்கா ஐடியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எதையோ பார்த்துருப்போம், யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம், அவங்கள மாதிரி வரணுங்கிற மாதிரி நம்ம அந்த படிப்பை எடுத்திருப்போம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஈவன் நம்மளோட நம்மளோட ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டராகவும் நிறையா விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்டினியாக இப்போ மாறி இருக்குது. அதெல்லாம் என்னென்னா ஒரு சின்ன எண்ணமாக நம்மளுக்குள்ளே போனது தான். சூரா 42:30 whenever affliction happens to you is because of what your own hands have earned. So God never wrong anyone. Whatever happens to us because of our own hand, in the sense because of our own thoughts initially, that what became our actions, and thus we are facing the hardship. Surah 2:284 A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Whatever you harbor inside yourself or declare it. Whatever we harbor, anything, whether our secret intention or thoughts, or we declare it outside, God will hold us accountable for it. So we have to be very much aware on our internal dialogues, internal thinking, and so on. Inshallah, we will continue after in the next half, inshallah. Tub ilallah, repent. Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Guard your thoughts. Satan's influence begins there. Surah 6:121 says, he inspires his allies with fancy words to deceive. உங்களோட எண்ணங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சைத்தானோட நுழைவாயில் அதில் தான் இருக்குது. சைத்தான் அதில் தான் நம்மளுக்குள்ளே வரான். சூரா 6:121 அல்லாஹ் சொல்கிறாங்க, சைத்தான் வந்து அவங்களோட கூட்டாளிகள்கிட்ட கிசுகிசுக்கிறான், ஒரு அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு விஷயங்களை கொண்டு கிசுகிசுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சூரா 114:4-5 From the evil of sneaky whispers who whisper into the chests of people. So we are asking protection from all these things, from the
evil of sneaky whisperers when whisper who whisper into the chests of people. நம்மளோட மனசில் கிசுக்கிறவங்களோட இதுலேருந்தும் நம்ம பாதுகாப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி நம்ம குளூர் பேபி ஃபலர் குளூர் பேபினாஸ்லாம் நம்ம உதுறோம்ல, அதில் வர்றது. ஸோ transforming destiny through conscious thinking. Allah gave us a unique gift, free will. Unlike animals, we don't live by instinct. We can pause, reflect, and choose better thoughts. Surah 90 verse 10 says, we showed him the two paths. Surah 91 verse 7 to 8 says, the soul and him who perfected it, then inspired it with its wickedness and righteousness. So God gave us two paths. He gave us brain to think and choose what is right and avoid what is wrong. We have that free will. So how we can get more good thoughts and how we avoid, we filter out the bad thoughts? By God gave the recommendations in Quran by doing dhikr. Dhikr means like saying la ilaha illallah or doing meditation. All these things will give us more good thoughts and better and avoid negative thoughts. By remembering God, hearts will find tranquility. கடவுளை நினைவு கூறுதல் மூலமாக உங்கள் மனசு மகிழ்ச்சி அடையும், ஒரு காம்னஸ், ஒரு சாந்தம் அடையும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஐ கிவ் யூ மோர். அதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ gratitude also one of the thing, like dhikr, gratitude, and then avoid negative content. Like now we have so many distractions like YouTube, OTT, or like Instagram shorts, and so many things are there. Avoiding negative contents will purify our thought, because we don't know like which thought will attract us and go inside us. So better to avoid all these negative thoughts and see what is only good and choose what is only good. Inshallah, I will end this khutbah with one small story about two seeds. Imagine there are two seeds in the same soil, side by side, with the same water flow and everything. One seed thinking about it dreamed about it want to grow high like a big tree and enjoy the sunshine, and it wants to grow its roots deep inside the earth, and all good things and better thoughts it had. And another seed thought about, in winter what I will do, it will be snowing, or in the summer my leaves may fall off, and maybe the water flow may stop, and so many all that things it waited for it to grow, not now, later. Now it scared and it had all the bad thoughts. But finally what happened, because of all its bad thoughts it never grew, and another seed which had all good thoughts it grew and it survived. So இது இப்போ என்னென்னா, இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னென்னா, ரெண்டு விதை இருக்குது, ரெண்டுமே ஒரே இடத்துல, ஒரே மண், ஒரே வளத்தில், ஒரே நீரோட்டம் பக்கம் ரெண்டுமே இருக்குது. ஒரு விதையோட திங்கிங் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, தான் வந்து ஒரு பெருசாக வளருன்னு, பெரிய ஒரு மரமாக வளருன்னு, தன்னோட வேர் வந்து பூமிக்கு கீழே நல்லா பறந்து போகணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, சூரிய ஒளியை வந்து என்ஜாய் பண்ணுன்னு, அப்படிங்கிறத ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை பற்றின திங்கிங்கே இருந்துச்சு. இன்னொரு விதையோட திங்கிங் என்னவாக இருந்துச்சுன்னாக்கா, குளிர் நாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, தண்ணி ஓட்டம் திடீர்னு நின்றுட்டா என்ன பண்ணுறது, அதனால் வந்து தன்னோட வளர்ச்சியை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு, தன்னை க்ரோ ஆகாமல். கடைசியில் என்னாச்சுன்னா, ஒரு விதை நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கில் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து இதாக வச்சு, இன்னொரு விதை நெகட்டிவ் தாட்ஸை மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தது, அது க்ரோவே ஆகாமல் ஏதோ ஒரு பறவை வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி போயிடுச்சு. இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரி தான். இதை வந்து நம்மளும் திங்க் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து ஏன்னா பயம் வந்து சைத்தானோட ஆயுதம் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பயத்தை, சந்தேகம், பின்னாடி புறம் பேசுகிறது, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸை சுத்தமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒழிச்சு கட்டின்னு அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சால் கூட அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணுறதுலேருந்து நம்ம பயப்படி நம்ம அல்லாஹ்க்கு பயந்து நவருமோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி தாட்ஸுக்கும் நம்ம இடம் கொடுக்காம இன்ஷால்லா நம்ம நகர்ந்துருன்னு அல்டிமேட்டாக அல்லாஹ் சொல்கிறது என்னென்னா, நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நல்ல எண்ணத்தை மட்டுமே நம்ம திங்க் பண்ணுவோம், நல்ல விஷயங்களை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா. So our thoughts are very important. God says in Quran in so many verses that our thoughts plays major role in shaping our destiny. So we need to be very careful on choosing our thoughts and even choosing our friend circle. Even if we come across any vain talk or backbiting or negative things about someone, better we avoid. Like how we avoid any gross sin and turn away, likewise we need to avoid all these bad things. Then ultimately God is telling our thoughts shaping our destiny. Inshallah we need to be very careful on what we choose and what we hear. Inshallah. Waqimus salat.